நான் டாக்டர் பாலகிருஷ்ணன், சிறுநீரக அறுவை சிகிச்சை துறையில் இருக்கிறேன். சிறுநீர் கழிக்கின்ற போது ரத்தம் கலந்து வருகிறது அப்படி என்றால் ஒன்று இது ஹெமச்சூரியா அப்படின்னு சொல்லுவோம். ஹீம் என்றால் பிளட், ஹெமச்சூரியா என்றால் யூரினில் ரத்தம் கலந்து வருகிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சில உணவுகள் எடுக்கின்ற போது யூரின் கலர் மாறும். பீட்ரூட் அப்படின்றத சாப்பிட்ற போது கொஞ்சம் யூரினுடைய கலர் மாறும். மாத்திரைகளில் பைரிடியம் அப்படின்னு ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷனுக்காக எடுக்கிற போது அது ஆரஞ்சு கலரில் வரும். அதை ரத்தம் கலந்து வருதுன்னு தவறாக எடுத்துக்குவாங்க. ஆனால் உண்மையிலே ரத்தம் கலந்து வருது அப்படின்னா ஒன்று தொற்று கிருமினால் வரும். அந்த தொற்று கிருமி என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்யூட் சிஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீர்ப்பையில் இருந்தால் கல் அடைப்பினால் இந்த யூரினில் பிளட்டு கலந்து வரலாம். சதை அடைப்பினால் ப்ராஸ்டேட், அந்த மாதிரி ப்ராஸ்டேட் என்ன ஆகும்னா ஒரு லெமனை கட் பண்ணி திருப்பி வச்ச மாதிரி நீர்ப்பைக்கும் யூரின் போகிற பாதைக்கும் நடுவில் அமையும். அதனுடைய கழுத்து பகுதியில் அமையும். அது பெருசாக வளர்ந்துட்டே போகும், நீர்ப்பைக்குள்ள கூடி வளரும். ஸோ அந்த ப்ராஸ்டேட்டில் இருந்து ஒரு கன்ஜெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இரத்த நாளங்கள் அது மேலே இருக்கும். அதுக்கு சில சமயங்களில் கசிவாயிடும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வரலாம். முன்னாடி கேன்சர் நீர்ப்பையிலையோ கிட்னிலேயோ யூரின் பெற குழாயிலேயோ எந்த இடத்துல இருந்தாலும் அது யூரினில் பிளட்டு கலந்து வரும். ஸோ இதையெல்லாம் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணணும். எக்ஸ்க்ளூடுன்னா இதனால் இது இல்லை அப்படி வெறும் தொற்றுக்கிருமினால் அப்படின்றதுக்கு பண்ணணும். அப்படி பொதுவாக பண்ணுகின்ற போது ஒரு சிம்பிளான டெஸ்ட்டு ஒன்று யூரின் ரொட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த யூரின் ரொட்டீன்ங்கிறது யூரினில் அல்புமின் இருக்குதா அல்லது குளோபுலின் இருக்கா, யூரினில் சுகர் இருக்கா அல்லது டெபாசிட்ஸில் ஆர்பிசி என்று சொல்லக்கூடிய அந்த டெபாசிட்ஸ் நார்மலாக ஆர்பிசி இருக்கக்கூடாது. அந்த ஆர்பிசி ஒரு மோர் தென் 5 to 10 அந்த மாதிரி இருந்தால் அதை நம்ம டெஃபினட்டாக அடுத்த டெஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். குறிப்பாக ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் இன்வேசிவ் டெஸ்ட்டு தான். அல்ட்ராசவுண்ட் அது பார்க்குற போது அதனுடைய அமைப்பை கிட்னியிலேருந்து யூரிட்டர்லேருந்து பிளாடர்லேருந்து யூரின் போகிற பாதை வரைக்கும் எதனால் இந்த ஹெமச்சூரியா வந்திருக்குன்றதை ஓரளவு சொல்லும். அதால் சொல்ல முடியாத சில சமயங்களில் சிடி யூரோகிராம் அல்லது சிடி ஸ்கேன் அது மூலியமாக நம்ம இதை காரணத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும்.